சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. வாமிட்டிங் சென்சேஷன்றதுனால அரை இட்லி அப்படி தான் சாப்பிடுவார். அரை கிளாஸ் இல்லைனா ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிப்பார். அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்ஸ் கொஞ்சம் எடுக்க அவர் வந்து நார்மல் ஆகிட்டார். என் பேர் பரமேஸ்வரி. என்னுடைய மச்சனுக்காக பார்க்க வந்திருக்கேன். அவரோட பேர் வந்து விநாயகம். அவர் வந்து இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். ரொம்ப 4th ஸ்டேஜ்ன்றதுனால கொஞ்சம் ரொம்ப டஃப்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே மெடிசன் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு, நல்லா சாப்பிட்றாரு, அவர் வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்லா நார்மலாக நடக்கிறாரு, சாப்பிட்றாரு, அவர் வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. அதனால் எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 6 months முன்னாடி அவர் வந்து நம்பர் ஆஃப் கவுண்டிங் டேஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், உங்களை ஒன்றும் பண்ண முடியாது இனிமேட்டு. அதனால் அவர் வந்து சாப்பிட்றதே அரை இட்லி அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதனால் நம்பர் ஆஃப் கவுண்டிங் டேஸா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ட்ரையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணோம். ஓகே, இது எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா சாப்பிட்றாரு, உலாத்துறாரு. அந்த மெடிசனும் எடுத்துக்கிறோம், இந்த மெடிசனும் எடுத்துக்கிறோம். நார்மலாக இருக்கார். நாங்கள் வந்து 5 கிட் முடிச்சிட்டோம். அவருக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அட்மிஷன் போனோம். வயிறு வலின்றதுனால ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தாக்கா கட்டி இருக்குன்னாங்க. அதனால் சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இது வந்து 4th ஸ்டேஜ்ன்றது அது ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. 4th ஸ்டேஜ்ன்றப்பறமா இதுக்கு மேலே சர்ஜரி பண்ண முடியாது. ஏற்கனவே ஆல்ரெடி வயிற்றில் கட்டின்னு இருக்கனால அந்த சர்ஜரி முடிச்சுட்டு மறுபடியும் இதுக்குன்னு சர்ஜரி போக முடியாது, ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இவர் சர்ஜரி பண்ணதுனால அவர் ஓரளவு ஹெல்த்தியாக இருந்தார். அதுக்கப்புறம் அதுவும் சேர்ந்துருக்கனால சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. வாமிட்டிங் சென்சேஷன்றதுனால அரை இட்லி அப்படி தான் சாப்பிடுவார். அரை கிளாஸ் இல்லைனா ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிப்பார். மற்றபடி நிறைய இன்டேக் எடுக்க மாட்டார். அதுக்கப்புறமா ரொம்ப ஐவி போடுற அளவுக்குலாம் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்ஸ் கொஞ்சம் எடுக்க அவர் வந்து நார்மல் ஆகிட்டார். நார்மலாக நல்லா 4 இட்லி ஓரளவு 3 இட்லி 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றோம். அரை இட்லியிலேருந்து அவர் சாப்பிட்டுட்டு அவர் வேலையை அவர் பார்த்துக்குவார், உலாத்துவார். முதல்லலாம் அவருக்கு நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அவர் வேலையை பார்த்துக்கிறாரு. தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றது, கொஞ்சம் உலாத்துறது, பேசுறது, கொஞ்சம் மைண்டில் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டார். ஓகே, நம்ம நார்மல் ஆகிட்டோன்ற மாதிரி அந்த ஃபீலிங் இருந்தாவே எங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணோம். பேஷண்ட் வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஓகே, நார்மலாக இருக்காங்க, இதே டேப்லெட்டை கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து கீமோதெரப்பியும் போயிட்டுருக்கு. ஏன்னா இதுவும் சேர்றதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வந்து உடம்பு ஹெல்த்துக்கு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதையும் கன்டினியூ பண்ணலாம், இதையும் கன்டினியூ பண்ணலான்னாங்க. ஸோ ரெண்டுமே இது பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவர் வந்து நல்ல ஹெல்த்தி பர்சனு. ஏஜ் வந்து 40ன்றதுனால ஜென்ரலாக வந்து அவருக்கு ஃபீவர்னா கூட ஹாஸ்பிட்டல் போகாத பர்சனு. அதனால் பசி எடுக்கலன்னு மட்டும் கொஞ்சம் நாளாக இருக்கும். பசி எடுக்காதனால சரி, ஜென்ரலாக டைம் லேட்டாக கொஞ்சம் இப்போ வேலைக்கு அலைச்சலாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாறி பண்ணுறதுனால கம்முன்னு இருந்தார். சரி, அதுக்கப்புறம் ரொம்ப இதுவாகிடுறதுனால தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஸோ இதை பற்றி இது வரும் அப்படின்னு அவங்க நினைக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அது 4th ஸ்டேஜ்னு வந்ததுனால நாங்கள் எல்லாருமே உடஞ்சி உட்காந்துட்டோம். அவருக்கு எந்த நார்மல் ஹெல்தி பர்சன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணும்போது இது தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சது வந்து அடையாறு தான். ஸோ அடையாறில் போய் பார்த்துட்டோம். அடையாறில் பார்த்துட்டு வந்து இது 4th ஸ்டேஜ், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டதுனால அதுக்கப்புறமா ஸோ அந்த மெடிசன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை யூடியூப்பில் பார்த்தோம். சரி, எல்லோரும் வந்து நம்பிக்கையாக பேசுகிறதுனால ஜஸ்ட் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா இவர் இன்டேக் எடுக்காததுனால எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இப்போ இன்டேக் இது கொஞ்சம் மாத்திரை எடுக்க கொஞ்சம் இன்டேக்கும் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். அவர் வந்து வலிக்காக வயிறு வலின்றதுனால 4 hours once வந்து வலிக்கு உண்டான மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருந்தார். எவ்ரி 4 hours வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறமா இங்கே டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சு 6 hours ஆச்சு, அப்புறமா 8 hours ஆச்சு. இப்போ காலையில் இல்லை நைட்டு நடுவில் ரொம்ப வலி எடுத்தால் வலி மாத்திரையை கொஞ்சம் ஃபஸ்ட்டு 4 hours once எடுத்தது. இப்போ வந்து வலி மாத்திரையை கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். டயட் வந்து நார்மல் டயட் எல்லாமே சாப்பிட்லான்றாங்க. டோசேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2 times a day. அதனால் மாத்திரை சாப்பிட்றதுனால சாப்பாடும் நல்லா ஓரளவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் எங்களுக்கு பெனிஃபிட்டே இதில். தேங்க்யூ சார்.